Hello students, welcome to part 4 of chapter 6, that is OpenOffice Writer. In this part of the video we are going to see this topic students, that is find and replace, then spell check. Under spell check, three different: automatic spelling checking, spell check and autocorrect option. These and all we can see students one by one. இப்போ ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்னா என்ன, அந்த அதுலேயே உங்களுக்கு வந்து மீனிங் இருக்குது. ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ், what could you imagine, just guess what is that find and replace option used for? ஏதாவது ஒரு பார்ட் ஆஃப் த டெக்ஸ்ட்டை ஃபைண்ட் பண்ணி அந்த பார்ட்டை வேறு டெக்ஸ்டால் ரீப்ளேஸ் பண்ணுறது தான் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். இப்போ இந்த எக்ஸாம்பிள் இதே எடுத்துப்போம். இப்போ இதில் இருக்கிற சி, லெட்டர் சி, ஒரே ஒரு லெட்டர் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஒரு லெட்டர் தான் மாற்றணும்னு கிடையாது, ஈவன் அ வேர்ட் ஆல்சோ யூ கேன் சேஞ்ச். ஸோ இப்போ வி ஷால் சி, இந்த எங்கெங்கே சீன்னு இருக்கோ அதெல்லாம் நம்ம ஓன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கோ டு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். எய்தர் கண்ட்ரோல் எஃப் கொடுக்கலாம், இல்லைன்னா எடிட் மெனுவில் போனீங்கன்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதர்வைஸ் இந்த ஐக்கான் இருக்குது பாருங்கள், இந்த ஐக்கான் இங்கே ஸ்டாண்டர்ட் டூல் பாரில். ஸோ இதாகவும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஐம் கிளிக்கிங் திஸ். இப்போ என்ன வருது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது, ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஆப்ஷன் வந்துருச்சா. வாட் டைலாக் பாக்ஸ் யூ ஆர் கெட்டிங்? ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் டைலாக் பாக்ஸ். ஸோ ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு எதுக்கு, ஒன்ஸ் அகெயின் டெல், ஜஸ்ட் வி ஷால் see find and replace option is used to search for a particular text in the document and replace with another part of the text. ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை வந்து வேறு டெக்ஸ்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு we need this dialog box. What dialog box? Find and replace. How will you get this find and replace dialog box? Three ways are there. Either you can click this icon or control F or go to edit, find and replace option. You will get this find and replace option. இப்போ இதில் நம்ம என்ன டெக்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் டைப்பிங் த லெட்டர் சி அண்ட் இப்போ இதில் வந்து இப்போ நான் ரீப்ளேஸில் எதுவும் கொடுக்கல, ஜஸ்ட் ஃபைண்ட் மட்டும் கிளிக். இங்கே வந்து 4 buttons ஆர் தேர் ரைட் சைடு. ஃபைண்ட் ஆல், ரீப்ளேஸ் ஆல். இப்போ நான் ஃபைண்ட் கொடுத்தா யூ ஜஸ்ட் see students what happens. I shall move this dialog box. இப்போ என்ன கொடுத்துருக்கு, இது ஃபஸ்ட்டு இருங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், கர்சரை வந்து ஸ்டார்டிங்கில் வச்சுருக்கணும். வச்சாதான் அது எங்கே கர்சர் இருக்கோ அங்கேருந்து தான் அது சர்ச்சிங் தொடங்கும். ஸோ கர்சரை நான் இங்கே வச்சுட்டு now I am giving control F கொடுக்குறேன். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் டைலாக் பாக்ஸ் வந்துருச்சா. இப்போ இதில் சர்ச் ஃபாரில் சி கொடுத்துட்டு ஃபைண்ட் கொடுத்தா யூ ஜஸ்ட் see what happens. ஃபஸ்ட்டு சியை டைலாக் பாக்ஸ் ஒர்க்மா, ஃபஸ்ட்டு சியை மட்டும் என்ன கொடுத்துருக்கு, ஹைலைட் பண்ணியிருக்கு. தென் மறுபடியும் அடுத்த சி ஹைலைட் பண்ணி காமிக்கணும்னா அகெயின் யூ ஹாவ் டு கிளிக் த ஃபைண்ட் பட்டன். ஸோ ஒவ்வொரு சர்ச்சிங்க்கும் யூ ஹாவ் டு கிளிக், ஒவ்வொரு டைம் ஃபைண்ட் பட்டன் கொடுத்தா அடுத்தடுத்த டெக்ஸ்ட்டு, அந்த டெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பொசிஷனில் எங்கே இருக்குதுன்னு அதை ஹைலைட் பண்ணி காமிக்கும். இப்படி வேண்டாம், எல்லாமே அட் ஒன்ஸ் பண்ணணுன்னா, சர்ச் பண்ணி காமிக்கணுன்னா கிளிக் ஃபைண்ட் ஆல் பட்டன். நவ் யூ காட் த டிஃப்ரென்ஸ். ஃபைண்டுக்கும் ஃபைண்ட் ஆலுக்கும் ஃபைண்ட் பட்டன் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொன்றா ஹைலைட் பண்ணி காமிக்கும். நம்ம டைப் பண்ணியிருக்கிற டெக்ஸ்ட்டு ஒவ்வொரு அக்கரன்ஸாக டைப் பண்ணி காமிக்கும். ஃபைண்ட் ஆல் கொடுத்தா எல்லா அக்கரன்ஸும் டைப் பண்ணி எல்லா அக்கரன்ஸ் நம்ம கொடுத்துருக்கிற டெக்ஸ்ட் வந்து எவ்வளோ பிளேஸில் இருக்கோ அது எல்லாமே அக்கரன்ஸ்னு சொல்கிறோம். எல்லா அக்கரன்ஸும் அட் அ டைமில் ஹைலைட் பண்ணி காமிக்கும். தென் ரீப்ளேஸ் வித் பாக்ஸ். ஸோ இங்கே வந்து 2 பாக்ஸ் இருக்குது. ஒன்று சர்ச் ஃபார் டெக்ஸ்ட் பாக்ஸ், இன்னொன்று ரீப்ளேஸ் வித் டெக்ஸ்ட் பாக்ஸ். சர்ச் ஃபாரில் என்ன டெக்ஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுமோ அதை கொடுக்கணும். ரீப்ளேஸ் வித் பாக்ஸில் என்ன நம்ம நியூ டெக்ஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணுமோ அந்த நியூ டெக்ஸ்ட்டு கொடுக்கணும். ஐ எம் கிவிங் மூ. இப்போ மறுபடியும் கர்சர் வந்து பிகினிங் ஆஃப் தி டெக்ஸ்ட்டில் வச்சுட்டு நான் ஐ எம் கிவிங் ஃபைண்டு கொடுத்தா என்ன வரும், ஃபைண்ட் ஆல். இப்போ ஃபைண்ட் ஆல் கொடுக்குறேன், எல்லா சியும் ஹைலைட் பண்ணிருச்சா.
நீங்கள் ஃபைண்டு கொடுக்குறப்போ ஒவ்வொன்றா ஹைலைட் பண்ணோம் இல்லையா, அப்போ வந்து ரீப்ளேஸ் பண்ணோன்னா அந்த ஒன்றை மட்டும் ரீப்ளேஸ் பட்டன், இல்லை எல்லாமே அட் அ டைம் ஹைலைட் பண்ணி ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தீங்கன்னா பாருங்கள். இப்போ ஃபைண்டால் எதுவுமே கொடுக்க வேண்டாம், ஜஸ்ட் ரீப்ளேஸ் ஆல் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், தட் இஸ் இங்கே எங்கே கீழே சி எல்லாம் இருக்கோ அது எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். ஆல் தி சீஸ் ஹஸ் பீன் சேஞ்ச் டு ஓ. ஸோ எத்தனை டைம்ஸ் ரீப்ளேஸ் ஆகிடுக்குங்கிற ஒரு மெசேஜ் வரும். ஓகே, இப்போ இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸில் 2 செக் பாக்ஸஸ் இருக்குது. மேட்ச் கேஸ்னால் என்னென்னா, இப்போ இங்கே நான் கேபிட்டலில் கொடுத்தேன்னா கேபிட்டலாக இருக்கிறது மட்டும்தான் ஃபைண்ட் அவுட் பண்ணும். இல்லை இங்கே நான் ஸ்மால் லெட்டரில் கொடுத்தேன்னா ஸ்மால் லெட்டரில் இருக்கிற டெக்ஸ்ட் மட்டும்தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னா யூ ஹாவ் டு கிளிக் மேட்ச் கேஸ் ஆப்ஷன். இது இந்த செக் பாக்ஸு டிக் பண்ணியிருக்கணும். இது டிக் பண்ணாட்டி ஈவன் ஸ்மால் லெட்டர் ஆர் கேபிட்டல் லெட்டர் அதெல்லாம் கேஸ் பார்க்காது. நம்ம கொடுத்துருக்குற டெக்ஸ்ட்டு எந்த கேஸில் இருந்தாலும் அதை ஹைலைட் பண்ணி காமிக்கும். தென் ஹோல் வேர்ட்ஸ் ஒன்லி அப்படின்னு என்னென்னா, இப்போ இந்த சிங்கிற லெட்டர் தனியாக ஒரு வேர்டாக இருந்தால் தான், இப்போ இந்த சி வந்து இதிலெல்லாம் இருந்தது இல்லையா, ஒரு வேர்டுக்குள்ளெல்லாம் இருந்தது. ஆனால் தனி ஒரு வேர்டாக இருந்தால் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா இந்த ஹோல் வேர்ட்ஸ் ஒன்லிங்கிற பாக்ஸ் வந்து டிக் பண்ணியிருக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து இங்கே ஓன் கொடுக்குறேன். இப்போ ஓங்கிறது ஹோல் வேர்டாக இருந்தால் தான் அது இப்போ ஃபைண்ட் பண்ணி காமிக்கும். ஃபைண்ட் பிகினிங் ஆஃப் த டெக்ஸ்ட்லேருந்து சர்ச் கீ இஸ் நாட் ஃபவுண்ட். ஏன்னா தனி லெட்டர் ஓங்கிற தனி வேர்டே இல்லை, அப்போது கீ நாட் ஃபவுண்டுன்னு வருது. இதுவே நான் இந்த ஹோல் வேர்ட்ஸ் ஒன்லிங்கிறத எடுத்து விடுறேன். எடுத்து விட்டுட்டு இப்போ பார்ப்போம். இப்போ ஃபைண்டு கொடுக்குறேன் ஆர் ஃபைண்ட் ஆல் கொடுக்குறேன். அப்போ எத்தனை ஓ ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அப்போவே ஏன் வரல, நம்ம இந்த ஹோல் வேர்ட்ஸ் ஒன்லிங்கிற பாக்ஸை டிக் பண்ணனால அந்த கொடுத்துருக்குற இந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, தனி ஒரு வேர்டாக இருக்கா. இஃப் இட் இஸ் அ செப்பரேட் வேர்டு இட் வில் பி சர்ச்சிங். நம்ம இது கொடுக்கறனால எல்லாமே ஹைலைட் பண்ணி காமிக்குது. இப்போ நான் வந்து ரீப்ளேஸ் பாக்ஸில் ஐம் டைப்பிங் லெட்டர் இ அண்ட் ரீப்ளேஸ் ஆல் கொடுக்குறேன். நவ் see the changes. ஸோ எல்லாமே என்னவாயிருக்கு, 21 டைம்ஸ் சேஞ்ச் ஆகிடுக்கு. எங்கே எல்லாம் ஓ இருந்ததோ அதெல்லாம் பாருங்கள் ஈன்னு மாறி இருக்கு. ஸோ இது ஆக்ஷன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மோர் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்கு பார்ப்போமா, பேக்வேர்டு சர்ச். இப்போ உங்கள் கர்சர் இங்கே இருக்குன்னா பேக்வேர்டு சர்ச்சிங் தொடங்கணும்னா இது பேக்வேர்டு. தென் நம்ம ஏதாவது ஒரு பர்டிகுலர் பார்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் மட்டும் சர்ச் பண்ணோன்னா கரண்ட் செலெக்ஷன் ஒன்லி. ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷனை எப்படி கொடுக்குறோமோ அதே போல் இருக்க மாதிரி சர்ச் பண்ணும். தென் சிமிலாரிட்டி சர்ச், திருப்பி ரிப்பீட் பண்ணுறதுக்கு. சர்ச் ஃபார் லெட்டர் ஸ்டைல், நம்ம கொடுக்குற ஸ்டைல் ஃபாண்ட் ஸ்டைல் எல்லாமே அதே மாதிரி இருக்கணும்னா சர்ச் ஃபார் ஸ்டைல். தென் நோட்ஸ், some more information can be added. So this is an important 5 markers in students, find and replace கேட்பாங்க. ஸோ எடிட் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் கொடுத்து சர்ச் ஃபாரில் வேணுங்கிற டெக்ஸ்ட்டு எந்த டெக்ஸ்ட்டு சர்ச் பண்ணுமோ அந்த டெக்ஸ்ட்டை டைப் பண்ணோம். ரீப்ளேஸ் வித் பாக்ஸ் ஷுட் பி, you have to enter a new text to be replaced, and if you want to search one by one click find. If you want to search all the occurrences click find all. If you want to replace with the given text in replace with box click replace. If you want to replace all the given text you have to click replace all. Okay students, have you understood this? First topic is over. Then spelling checking. What do you mean by spelling checking? Even நார்மலாக நம்ம ஏதாவது நோட் புக்கில் எழுதினாலே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எழுதி முடிச்சுட்டு ஒரு டைம் செக் பண்ணுவோம் இல்லையா, இல்லைன்னா எழுதவே நம்ம செக் பண்ணிக்கலாம் ஸ்பெல்லிங் கரெக்டாக எழுதுகிறோமான்ட்டு. இதே போல் இங்கே ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்லேயும் ஸ்பெல் செக் பண்ணுறதுக்குன்னு சில ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு இன்பில்ட் டிக்ஷனரி இஸ் தேர். ஸ்பெல் செக் பண்ணுறதுக்கு வாட் இஸ் தேர் இன் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர், இன்பில்ட் டிக்ஷனரி. இந்த இன்பில்ட் டிக்ஷனரியில் என்ன இருக்கும்னா நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம டைப் பண்ண அது என்ன பண்ணும், அந்த டைப் பண்ணுற வேர்டு இந்த இன்பில்ட் டிக்ஷனரி அதுக்குள்ளே இருக்கிற டிக்ஷனரியில் இருக்கான்னு பார்ப்போம்.
அப்படி இல்லாமல் நம்ம ஏதாவது நியூ வேர்ட் டைப் பண்ணோம்னா உடனே அது என்ன பண்ணும், எரர் மிஸ்டேக் அப்படின்னு ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஹைலைட் இல்லை, அண்டர்லைன் பண்ணி காமிக்கும். அதுக்கு தான் இந்த ஐக்கான், ஆட்டோ ஸ்பெல் செக் ஐக்கான். இப்போ இதை வந்து நான் எனேபிள் பண்ணிட்டேன். திருப்பி கிளிக் பண்ணால் அது டிசேபிள் ஆகிடும். எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ ஐ எம் டைப்பிங் a letter GH. TEH. It's not working, students. இது பார்ப்போம். ஸோ இது வந்து என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி இந்த வேவி லைன் இருக்கு இல்லையா, அடியில் தெரியுதுல்ல, அதே போல் இங்கேயும் என்ன பண்ணும், அந்த ராங் வேர்ட்ஸ் எல்லாம் அது அந்த வேவி லைனால் அண்டர்லைன் பண்ணி காமிக்கும். அப்போ அந்த வேர்டு நம்ம பார்த்தா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஏதோ சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குதுன்னு. அதை கரெக்ட் பண்ணோன்னா இதில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே ஆல்டர்னேட்டிவ் ஸ்பெல்லிங் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். இப்போ இங்கே வரல, ஆல்டர்னேட்டிவ் ஸ்பெல்லிங் கரெக்ட் ஸ்பெல்லிங் வரும், நம்ம எடுத்துக்கலாம். என்ன கொடுக்குறோமோ அது ரீப்ளேஸ் ஆகிடும். இல்லை அப்படியே இருக்கட்டும், அதே மிஸ்டேக்கோடு இருக்கட்டும்னா we can ignore. ஸோ தட் இஸ் திஸ் ஆட்டோ ஸ்பெல் செக். இல்லைங்க, இதை எனேபிள் ஆகிருக்கான்னு பார்ப்போம். டூல்ஸில் போய் ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷன் ஸ்பெல் செக், color, font, open office. Okay, now so what we are doing for automatic checking of the spelling, you have to click this auto spell check icon, and as you are typing each letter it is compared with the word in the inbuilt dictionary. If it is not there, it will underline the text with wavy line. இந்த மாதிரி வேவி லைனில் டிஸ்பிளே பண்ணும். இஃப் யூ கிளிக் ஆன் தட், ரைட் கிளிக் ஆன் தட் பர்டிகுலர் வேர்ட், இட் வில் டிஸ்பிளே ஆல்டர்னேட்டிவ் ஸ்பெல்லிங். வி கேன் சூஸ் எனி ஸ்பெல்லிங் அண்ட் இட் வில் கெட் ரீப்ளேஸ்டு. அது மாறிடும் நம்ம செலக்ட் பண்ணுற வேர்டானால. இல்லை அப்படியே இருக்கட்டும்னா யூ ஜஸ்ட் இக்னோர் தட். தென் அனதர் ஐக்கான் இருக்குது, இது பேர் என்னென்னா F7 ப்ரெஸ் பண்ணலாம், இல்லைன்னா டூல்ஸில் ஸ்பெல்லிங் செக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன பண்ணோன்னா, இப்போ ஸ்டார்டிங்கில் வச்சுக்கலாம். இப்போ இங்கே வச்சுட்டு இந்த ஐக்கான் கிளிக் பண்ணுறேன், ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர். த ஸ்பெல் செக் இஸ் கம்ப்ளீட். டூல் ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர். இப்போ இதில் நாட் இன் டிக்ஷனரியில் அது என்ன டிஸ்பிளே பண்ணோன்னா, எந்த வேர்ட் ராங் வேர்டாக இருக்கோ அதை டிஸ்பிளே பண்ணும். அதுவே சஜஷன் வேர்டு இங்கே கொடுக்கும். அப்போ நம்ம இதிலேருந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி சேஞ்ச் கொடுத்தா சேஞ்ச் ஆகிடும். இல்லை அப்படியே இருக்கட்டும் அப்படின்னா ஐ எம் ப்ரெஸ்ஸிங் F7. டூல்ஸ் ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர். இதில் ஒரு சம் ஆப்ஷன் கரெக்டாக இன்ஸ்டால் ஆகனால வரல ஸ்டூடெண்ட்ஸ். த ஸ்பெல் செக் இஸ் கம்ப்ளீட்னு வருது. ஜஸ்ட் அந்த டைலாக் பாக்ஸ் பாருங்கள். நாட் இன் டிக்ஷனரியில் என்ன வேர்டும் டிஸ்பிளே ஆகும், த ராங் வேர்ட் இஸ் டிஸ்பிளேட் இன் நாட் இன் டிக்ஷனரி அண்ட் சஜஷன் வில் டிஸ்பிளே த கரெக்ட் it will suggest some correct spellings. We can choose anything, and if you click change, all that wrong words will get changed with the word what you have selected. Or if you want to ignore it once, that is நிறைய டைம் ரிப்பீட் ஆகிருக்கலாம் அந்த ராங் வேர்டு. ஒரே ஒரு டைம் இக்னோர் ஒன்ஸ்னால் இக்னோர் ஒன்ஸ். இல்லை எல்லா வேர்டையும் இக்னோர் பண்ணுங்கள், அதே ராங் வேர்டு அதே மாதிரி இருக்கிறதெல்லாம் இக்னோர் பண்ணிடலாம், அப்படியே இருக்கட்டும்னா இக்னோர் ஆல். இல்லை அந்த வேர்டை வந்து டிக்ஷனரியில் ஆட் பண்ணிக்கும், கரெக்ட் வேர்டு தான் சொல்லணும்னா ஆட் பட்டன் கிளிக் பண்ணும். சேஞ்ச் எதுக்கு,
கரெக்ட் ஸ்பெல்லிங்னால மாற்றணும் அப்படின்னா சேஞ்ச். அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருந்தால் எல்லாமே மாற்றணும்னா சேஞ்ச் ஆல். ஸோ திஸ் இஸ் ஸ்பெல்லிங் செக்கிங். இது வந்து நம்ம எப்போ பண்ணுவோம்னா டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டைப் பண்ணுறது தான் இந்த இது ஆட்டோ ஸ்பெல் செக். இது ஸ்பெல்லிங் செக்கிங். இன்னொன்று இருக்குது, ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷன் இருக்குது. டூல்ஸ் மெனுவில் ஆட்டோ கரெக்ட்னு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது ஒரு டைலாக் பாக்ஸ் வரும். இதில் ரீப்ளேஸ் பாக்ஸில் இப்போ நான் வந்து என்ன கொடுக்கலாம், சிஎஸ் அப்படி சிஏன்னு கொடுக்குறேன். சிஏன்னு டைப் பண்ணால் அதுவே கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்னு சேஞ்ச் ஆகணும். இது வந்து ஒரு நியூ லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணால் இங்கே வந்துடும். இப்போ ஓகே கொடுக்குறேன். இப்போ நான் சிஏன்னு டைப் பண்ணால் பாருங்கள், சிஏன்னு டைப் பண்ணால் சிஏ கொடுத்துட்டு ஸ்பேஸ் பார் கொடுக்குறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுதா, சிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஸோ இதுதான் ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷன். ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷன் என்ன பண்ணும், நம்ம ராங் ஸ்பெல்லிங் டைப் பண்ண அதுவே கரெக்ட் ஸ்பெல்லிங்காக மாறிடும். ஒன்ஸ் செட் பண்ணால் போதும். அதுக்கு எப்படி செட் பண்ணும், டூல்ஸ் மெனுவில் ஆட்டோ கரெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷனில் போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோ கரெக்ட் டைலாக் பாக்ஸ் வரும். இந்த ஆட்டோ கரெக்ட் டைலாக் பாக்ஸில் என்ன டேபு கிளிக் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரீப்ளேஸ் டேபு கிளிக் ஆகிருக்கான்னு பார்க்கணும். இந்த ரீப்ளேஸ் டேபு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது. ரீப்ளேஸ் டெக்ஸ்ட் பாக்ஸு வித் டெக்ஸ்ட் பாக்ஸ். இந்த ரீப்ளேஸ் டெக்ஸ்ட்டில் என்ன கொடுக்கணும், ராங் ஸ்பெல்லிங் கொடுக்கணும். வித்தில் கரெக்ட் ஸ்பெல்லிங் கொடுக்கணும். மறுபடியும் நீங்கள் இன்னொன்று இப்போ ஆல்ரெடி இருக்கிறது டெலீட் பண்ணணுன்னா செலக்ட் பண்ணி டெலீட் கொடுக்கலாம். இல்லை ஆல்ரெடி இருக்கிறது ஏதாவது மறுபடியும் நியூவாக ஆட் பண்ணணுன்னா இங்கே நியூவாக டைப் பண்ணிவிட்டு கொடுத்துருங்க. தென் ஓகே கொடுத்துட்டா நம்ம டைப் பண்ண அது என்னவாயிடும், சேஞ்ச் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் அபவுட் ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷன். இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ டைப் பண்ண மாறுறது தான் இது while typing. Okay students, have you understood? In next part we shall continue. Until then, bye students.